வணக்கம் குழந்தைகளே, நாம் இன்னைக்கு 3வது பருவம் முதல் வகுப்பு தமிழில் முதல் பாடம் பயிற்சி 8ல் நம்ம பார்ப்போம். முதல் பாடம் அடுத்தது எது. நமக்கு இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்போம். அடுத்தது எது? இணைப்போம். இங்கே பாருங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்த படம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்க, கால்கள் சாய்வா ஸ்லாண்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே நேராக இருக்குது, இங்கே ஸ்லாண்டாக இருக்குது, நேராக இருக்குது. அடுத்தது என்ன வரும்? ஸ்லாண்டான கால்கள் வரும். இப்போ ஸ்லாண்டான கால்கள் எது இருக்குது? 2 இருக்குது பாருங்கள், 2. அப்போ இதில் நமக்கு அடுத்தது வால் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் கீழேருந்து மேலே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. அடுத்தது எந்த வால் வரும்? கீழே இருக்கிறது வால் வரும். அப்போ நமக்கு இந்த 2வது படம் தான் சரியான விடை. அடுத்ததாக பிம்பம் எது? குறியிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிம்பம்னா நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது எந்த பிம்பம் சரியானது? இப்போ நம்ம கண்ணாடி வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கிறது தான் நமக்கு எப்படி என்ன வரும்? கண்ணாடி வச்சு பார்க்கும்போது முதல்ல வரும். அப்போ நமக்கு இதுதான் சரியான விடை. 3வதாக இருக்கிறது தான் நமக்கு சரியான விடை. நம்ம அதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக 1.2 ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன். அப்போ நமக்கு இங்கே ஒரே மாதிரி இருக்கிற 2 படங்களுக்கு ஒரே வண்ணத்தை ஒரே கலராக நாம் கலர் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்துருக்காங்க யானை, இங்கே கிரே கலர், இங்கேயும் யானை கிரே கலர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பூனைக்குட்டிக்கு நம்ம 2ம் ஒரே கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இந்த படங்களுக்கும் நம்ம ஒரே கலர். அடுத்தது நம்ம சுறா மீனுக்கும் ஒரே கலர் கொடுத்துருக்கோம். அடுத்தது அப்போ உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை நாம் என்ன பண்ணோம்? ஒரே மாதிரி படங்களுக்கு நாம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஒரே மாதிரி வண்ணங்களை நாம் கொடுக்கணும். அடுத்தது 1.3 ஒளிந்துள்ள நரிகளை கண்டுபிடிப்போம், வண்ணம் தீட்டுவோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் கொடுத்துட்டாங்க. மரத்துக்குள்ளே எங்கெங்கே நரிகள் ஒளிந்திருக்கோ நம்ம அதை கண்டுபிடிச்சு வண்ணம் தீட்டணும். உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை தீட்டலாம். வெவ்வேறு வண்ணங்களாகவும் நம்ம தீட்டலாம். இங்கே பாருங்கள், 3 இடத்துல நமக்கு நரிகள் ஒளிந்து கொண்டு உள்ளது. அடுத்ததாக உரிய பிம்பத்தை கண்டுபிடிப்போம், குறியிடுவோம். இப்போ நமக்கு கண்ணாடியில் எப்படி பிம்பம் தெரியும்? நமக்கு தெரியும். நம்ம கண்ணாடி பக்கத்தில் போய் நின்னா நம்முடைய வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் இடது பக்கமாக கண்ணாடியில் தெரியும். அப்போ அதே மாதிரி இந்த பாப்பா இங்கே இருக்க கண்ணாடியில் எது சரியானது நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே வலது பக்கம் கை வச்சுருக்காங்க. அப்போ இங்கே எது வரணும்? இடது பக்கம் இருக்கதா வரணும். இடது பக்கம் இருக்கக்கூடிய கையே. அடுத்தது இந்த பூ பாருங்க, பூவே இடது பக்கம் இருக்குது. அப்போ வலது பக்கம் இருக்கணும். இப்போ வலது பக்கம் இருக்குன்னு இதில் இந்த 3 படத்தில் தான் நமக்கு இருக்குது. அப்போ இந்த 3 படத்தில் எது சரியானதுன்னு பார்க்கணும். அடுத்தது பார்க்கும் பொழுது நமக்கு எது சரியானது வரும்? இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு நம்ம தலையில் போட்டிருக்க பேண்டு பாருங்கள் வேறு கலராக இருக்குது. இங்கே முடி வேறு மாதிரி இருக்கனால இதை நாம் எடுத்துடணும். இப்போ இதை 2 படங்களை நம்ம பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ப்ளூ கலர் பேண்டு போட்டிருக்கு, இந்த பொண்ணு எல்லோ கலர் பேண்டு போட்டிருக்கு. அப்போ நமக்கு இந்த 3வது படம் தான் சரியான விடை. அடுத்ததாக 1.5 கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், அடுத்தது எது? குறியிடுவோம். இப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? சிவப்பு, நீலம், பச்சை. அடுத்து இதெல்லாம் தொடங்கியிருக்காங்க, இங்கேருந்து தொடங்கியிருக்காங்க. நீலம், பச்சை, சிவப்பு. அடுத்தது எங்கேருந்து தொடங்கியிருக்காங்க? இதை படத்துலேருந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ பச்சை, இந்த சிவப்பு, அடுத்தது எது வரணும்? இந்த குறியீடு வரணும். அப்போ நமக்கு எது? இதுதான் கரெக்டானது, சரியானது. அடுத்தது வடிவங்களை பொருத்துவோம். இப்போ ஒவ்வொரு வடிவமும் நமக்கு எது சரியானதோ அதை நம்ம இந்த பக்கம் இருக்கிறதோட பொருத்தணும். இங்கே பாருங்கள், மேலே அவங்களே பொருத்திருக்காங்க இந்த மாதிரி நார்கரம். அடுத்தது பாருங்கள், இந்த படம் பொருத்தணும். அடுத்தது பாருங்கள், இங்கே வட்டத்தில் கால் பாகம் கட் பண்ண மாதிரி இருக்குது இது. அடுத்தது இது நட்சத்திரம், இங்கே நட்சத்திரம் எங்கே இருக்குது. அடுத்து இந்த மாதிரி வடிவம் எங்கே இருக்குன்னு பார்த்து நம்ம இதை நேருக்கு நேராக நாம் பொருத்த வேண்டும். அடுத்ததாக படத்திலிருந்து எடுக்கப்படாத பகுதியை டிக் குறியிடுவோம். இப்போ இங்கே படம் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் இங்கே கொடுத்துருக்காங்க.
எந்த பகுதி இந்த படத்தில் இல்லாதது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இந்த கோழி குஞ்சு இங்கே இருக்கு. இந்த பூ பாருங்க மஞ்சள் வண்ணத்தில் இருக்கு, ஆனால் இங்கே என்னங்கிறது பிங்க் கலரில் இருக்கு. அப்போ இதுதான் நமக்கு இங்கேருந்து எடுக்கப்படாத பகுதி. இப்போ இந்த கோழி குஞ்சு இங்கே இருக்கு, இந்த கோழி குஞ்சியும் இங்கே இருக்கு, இந்த கோழி குஞ்சு இங்கே இருக்கு, இந்த படமும் இங்கே இருக்கு. அப்போ நமக்கு இங்கேருந்து எடுக்கப்படாத படம் எது அப்படின்னா இந்த பூ படம் தான் நமக்கு எடுக்கப்படாது. அடுத்ததாக பக்கம் 30, 30, 31 இருக்கிற படித்தல் பயணம் செல்வோம். ஓகே, நன்றி குழந்தைகளே.